நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. இன்னைக்கு 5 நவம்பர் 5ஆம் தேதி 2025 ஐப்பசி பௌர்ணமி. ரொம்ப விசேஷமானது பரமேஸ்வரனுக்கு. என்னன்னா அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷம். அதாவது ஆடி மாதம் எல்லாருக்குமே தெரியும், ஆடி மாதம் நெல் விதைப்பா. அந்த நெல் விளைஞ்சி வந்து அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்கு 4 மாதம் பிடிக்கும். ஐப்பசி மாதம் வந்துடும். ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம். இந்த 4 மாதம் வந்த நெல்லை எடுத்து அறுவடை பண்ணி சுவாமிக்கு அதை வந்து அன்னமாக அதை கொண்டு வந்து சுவாமிக்கு சாத்தணும். அதுக்கு தான் 4 மாதம். அந்த ஐப்பசி பௌர்ணமி ஆடியிலேருந்து ஐப்பசி பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ணுறது அதுக்கு தான். அதை விளைஞ்சி முதல் சுவாமிக்கு வந்து சாத்துறதுக்காக தான் அன்னாபிஷேகம்னு பேர். அதுக்கு இன்னொரு மெயினாக சுவாமிக்கு புராண காலத்து தாத்பரியம் என்ன அப்படின்னா, அந்த பிரம்மதேவர் அவருக்கு வந்து 5 தலை உண்டு. சுவாமிக்கும் 5 சிரசு உண்டு. சிரசுன்னா தலை. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் சொல்லக்கூடிய 5 முகம் சுவாமிக்கு. ஒரு தடவை பிரம்மதேவர் வந்து ஒன்ன மாதிரி பரமேஸ்வரனோட அகங்காரமாக பரமேஸ்வரனோட சண்டை போட்டார், வாதம் பண்ணார். ஒன்ன மாதிரி எனக்கும் 5 தலை உண்டு அப்படின்னு. அந்த அகங்காரத்தை குறைக்கணுன்றதுக்காக சுவாமி வந்து ஒரு தலையை வந்து கொய்து எடுத்தோடனே அவருக்கு பிரம்மஹத்யா தோஷம். சுவாமிக்கு பரமேஸ்வரனுக்கே பிரம்மஹத்யா தோஷம் வந்துடுது. அந்த தோஷம் வந்த உடனே அந்த சுவாமிக்கு பிரம்மதேவரோட தலை வந்து சுவாமிக்கோட கையிலேயே ஒட்டின்றது திருவோடா வந்துடுச்சு. அது பிரம்மதேவரோட அந்த பிரம்மஹத்யா தோஷம் எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்னா, அது என்னைக்கு நிரம்புதோ அன்றைக்கி தான் பிரம்மஹத்யா தோஷம் நிவர்த்தி ஆகும். அந்த திருவோடுன்ற சிரசும் சுவாமியோட கைவிட்டு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு தோஷ நிவர்த்தியோட இது தாத்பரியம் இருக்குங்கிறது. சுவாமி இங்கே எல்லாமே பிக்ஷா எடுத்துகிட்டே போயின்னு இருந்தார். அண்ணா அது இது வரல, ஃபுல்லாகலை. காசியில் போய் காசியில் அன்னபூர்ணிகிட்ட போய் பிக்ஷை கேட்டார். காசியில் அன்னபூர்ணிகிட்ட பிக்ஷை கேட்கும்போது அவர் கொடுக்கும்போது அது வந்து நிரம்பிடுது. நிரம்பின உடனே அந்த பிரம்மஹத்யா தோஷமும் நிவர்த்தி ஆயிடுது. அது என்னைக்கு சுவாமி அன்னபூர்ணி வந்து சுவாமிக்கு பிக்ஷை போட்டான்னா ஐப்பசி பௌர்ணமி. அதை தான் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம்னு சொல்லக்கூறோம். இதுதான் ஐப்பசி பௌர்ணமியோட புராண கதை.